அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோம். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் நெறைய சென்ட்ரல் கவர்ன்மென்ட் காலேஜஸ் பத்தி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ, அதில நெறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சி பத்தின விஷயங்கள் வீடியோஸா போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, என்ஐடி திருச்சிய விசிட் பண்றதுக்கான நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ, அந்த என்ஐடி திருச்சியில அப்படி என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஸோ, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் என்ஐடி திருச்சியோட என்ட்ரன்ஸ். ஸோ, இந்த என்ஐடி திருச்சியோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பர் செக்யூரிட்டி சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இதிலிருந்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சி கேம்பஸ்க்குள்ள வந்து இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுங்க. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800 ஏக்கர் கேம்பஸ். ஸோ, இது உண்மையாலுமே நடக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அவங்க சைக்கிள யூஸ் பண்ணியே தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்க காலேஜஸ்ல ஃபுல்லாவே வந்து அவங்க வந்து டிராவல் பண்றது எல்லாமே அங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, நம்ம போயிருந்தது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ஈவென்ட்டான பிரக்யான்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட். ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் லெவல் ஈவென்ட். ஸோ, அதுக்கு தான் போயிருந்தோம். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, என்ஐடி திருச்சியோட ஃபர்ஸ்ட் பிளாக் இதுதான். அதாவது இதில தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ, இதையும் ரொம்பவே நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இதில தான் எல்லா இம்பார்ட்டன்ட் டெலிகேட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க அன்னைக்கு ஈவென்ட்டுக்காக. ஸோ, நெறைய இதுவுமே ஈவென்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஹால்ஸ்லயுமே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. 2வது கேம்பஸுமே ரொம்ப இத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, கிரீன் கேம்பஸ் அப்படிங்கிற மாரி கூட நம்ம வந்து சொல்லலாம். என்ஐடி திருச்சி பொறுத்தவரைக்கும் ஏன் கிரீன் கேம்பஸ்ன்னு சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள கூடிய ஒரு ஃபீல் தான் குடுக்குதுங்க. முழுக்க முழுக்க மரங்கள், செடி, கொடிகள், அதுபோக வனவிலங்குகள் அந்த மாரியான விஷயங்கள் தான் இதில பார்க்கப்படுதுங்க. நல்லா அதாவது உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி பிளாக் இருக்குது. மெயின்டனன்ஸ் வந்து அவ்வளோ நீட்டா பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸுமே அவங்க டிசிப்ளின் வைஸ் வந்து அவ்வளோ பெட்டரா இருக்குது. ஸோ, அதனால தான் அந்த என்ஐடி திருச்சி வந்து அவ்வளோ நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து சொல்லிட்டு இருக்கோங்க. இப்ப நீங்களே பாருங்க இந்த வீடியோல. இப்ப என்ஐடி திருச்சியோட இது வந்து ஒரு மெயின் ரோடு. அதாவது உள்ளுக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு பிளாக்ஸ்ல இருக்குங்க. அப்ப அது போறதுக்கான வழிகள் முதற்கொண்டு எல்லாமே நீட்டா முழுக்க முழுக்க மரங்கள் சூழ்ந்து தான் நமக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போயிருந்த அன்னைக்கு இன்டர் காலேஜ் ஈவென்ட் அதாவது நேஷனல் லெவல் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல். ஸோ, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பேரலலா வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சியோட கிரவுண்ட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம என்ன சொல்றதுன்னா, கிரிக்கெட் கிரவுண்ட் பிளஸ் வந்து அதுபோக அத்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ற கிரவுண்டாவும் இருக்குது. இது போக இது மாதிரி நெறைய கிரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளுக்க இருக்குது. அதாவது ஒவ்வொரு பிளேஸஸையும் சொல்றாங்க. ஸோ, அதுபோக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சஸ் நடத்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃபெசிலிட்டீஸ்ங்கிறது இருக்குது. அதுபோக எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து நெறைய இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது மாரி நெறைய விஷயங்கள வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்வே. அதாவது நம்மளுக்கு வந்து சைக்கிள்க்கு தனியா சைக்கிள்ல போறவங்க தனியா டிராவல் பண்ற அளவுக்கு தனியா உங்களுக்கு சைட்ல பாத்வே இருக்குது. அதுபோக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்மளுக்கு வந்து ரோட்ஸுமே அவ்வளோ நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பார்க்குறீங்க சைக்கிள் போறவங்க, நடந்து போறவங்க எல்லாமே நமக்கு தனித்தனியாவே போற அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிளியரான பாத்வேங்கிறத அவங்க வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு என்ஐடி திருச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு காலேஜ்ங்கிற ஒரு லுக் மட்டும் வராது. அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்மளுக்கு எப்படி சொல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 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 சிட்டி மாரி இருக்குது. ஒரு டவுன் மாரி இருக்குது. அதில நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுமே தனித்தனி பிளாக்ஸ்ல இப்ப நீங்க பார்க்குறதெல்லாம் வந்து இப்ப இதே வந்து இத வந்து வேற சில கல்லூரிகளுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில, இத வந்து மொத்தமாவே ஒரு கல்லூரியே இவ்வளோ இடங்கள்ல தான் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பிளாக்கே வந்து இவ்ளோ ஓ நீட்டாவும், இவ்ளோ ஸ்பேசியஸாவும் நம்மளுக்கு இருக்குதுங்க. ஸோ மாணவர்கள் அவங்கவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அவங்க வந்து த்ரூ சைக்கிள்ல தான் வர்றாங்க. சைக்கிள்ல தான் வந்து பார்க் பண்ணிக்கிறாங்க. அதுபோக மெயின்டனன்ஸும் நீட்டா பண்றாங்க. உள்ளுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோ கிரீனரியாவும் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸாவும் இருக்குது. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா நம்மளுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தனித்தனி பிளாக் இது மாரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தனித்தனி பிளாக்கா இருக்குது.
இப்ப நீங்க பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டோட பிளாக். ஸோ ஒரு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி மட்டுமே எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு பிளாக் மட்டும் தான். இது மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியான அரேஞ்ச்மெண்ட்ஸ், தனித்தனியான பிளாக்ஸ் இருக்குதுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா செக்யூரிட்டீஸ் அரேஞ்ச் பண்ணி, லெபார்டரீஸ் ஏன்னா உள்ளுக்க வந்து உள்ளுக்க லெபார்டரீஸ்குள்ள வந்து அலோவ் பண்ணல. மத்தபடி வந்து வெளிய கேம்பஸ் மட்டும் தான் விசிட் பண்றதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் குடுத்துருந்தாங்க. ஸோ அதில போன வரைக்கும் நம்மளால என்னென்ன கவர் பண்ண முடியுமோ, அது எல்லாமே நம்ம வந்து சரி ஸ்டூடண்ட்ஸுக்கும், பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே வந்து என்ஐடி திருச்சிங்கிறோம், ஐஐடி மெட்ராஸ்ங்கிறோம். பட் யாரும் பெரும்பாலும் உள்ளுக்க போய் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ வந்து குடுக்கறதில்ல. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆப்ஷன்ஸ இது இப்ப நீங்க மத்தவங்களுக்கும் யூஸ் பார்த்துட்டு ஆகட்டும் இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இத நம்ம பிளாக் வந்து ப்ளஸ் இந்த வந்து வீடியோங்கிறது நம்ம பார்த்தோங்கிற எடுத்துட்டு பட்சத்தில வந்தோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளாக்ஸ் இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்குமே நம்மளுக்கு தனித்தனியா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் மாரி தான் அவங்க வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இத நம்ம காலேஜ்ன்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் மாரி வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸோட பில்டிங். அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் மாணவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதேமாரி நீட்டா ஒவ்வொரு இடத்துலயுமே தெளிவா சைன் போர்ட்ஸ் கிளியரா குடுத்துருக்காங்க. அதாவது என்ன எ வே பாத் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் டிபார்ட்மெண்ட்டோட பிளாக். ஸோ இது மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே சொல்லப்போனா தனித்தனியா ஒரு ஃபாரஸ்ட் மாரி இருக்குது. அங்கங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள அங்கங்க வந்து நம்மளுக்கு வந்து பில்டிங்ஸ் இருக்குது. அங்கங்க கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, லெபார்டரீஸ் இருக்குது, ஹாஸ்டல் நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குங்க. இந்த மாரி நீட்டான ஒரு கேம்பஸா வந்து நம்மளுக்கு வந்து என்ஐடி திருச்சிங்கிறது இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 800 ஏக்கர் கேம்பஸ். ஸோ உண்மையாலுமே இதில வந்து நம்மளால ட்ராவல் தான் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஃபெசிலிட்டீஸ் இருக்குது. ப்ளஸ் எல்லாமே இருக்குங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பிளாக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லைப்ரரி பிளாக். ஸோ அந்த சென்ட்ரல் லைப்ரரி பிளாக்ல தான் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அங்க அவைலபிளா இருக்குது. ப்ளஸ் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்வேஸ் அதாவது நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் நடக்கிறதுக்கும் சரி, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைக்கிளிங்க்கும் இதுதான் யூஸ் பண்றாங்க. தென் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் இன்குபேஷன் சென்டர்ன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களோட பிளாக் இது மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதாவது உங்களுக்கு அகாடமிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாம அதர் சென்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து எங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே தனித்தனி பிளாக்ஸ் வந்து இவங்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில, இதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன சென்ட்ரல் லைப்ரரி பில்டிங். ஸோ இந்த சென்ட்ரல் லைப்ரரி பில்டிங்கையும் அவங்க வந்து எனி டைம் அக்சஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஓரளவுக்கு சும்மா ஒரு 9 டூ 5 அந்த மாரிலாம் இல்லாம, இங்க இருக்கக்கூடிய என்ஐடி திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ற ஒரு கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ்க்குமே ஹாஸ்டல்ல வந்து சில டைமிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ அந்த டைமிங் வரைக்குமே நீங்க வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அ வெளிய காலேஜ் கேம்பஸ்ல உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்க்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லைப்ரரியோ, இல்ல ஃபெசிலிட்டீஸையோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஈஸ்டர்ன் அவென்யூன்னு சொல்றாங்க. அதாவது இதுவுமே காலேஜுக்கு இன்னொரு வழிங்க. மெயின் கேட் இல்லாம நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு வழி. ஸோ இதில என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் வந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் தனியா அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஹாஸ்டல் வைஸ் வந்து இங்க ஹாஸ்டல்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஏன்னா நெறைய இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜுக்குள்ள நெறைய மயில்கள் பார்த்தோம். அது ஒரு நல்ல அதாவது என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட் லுக் இருந்தா தான் நம்மளால வந்து இந்த மாரியான பேர்ட்ஸ் எல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வசாதாரணமா மயில்கள்ங்கிறது நெறைய இடங்கள்ல வந்து நாங்க வந்து ஸ்பாட் அவுட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயுமே மயில்கள்ங்கிறது காலேஜுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட பிளாக் தான் இது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறப்ப இது வந்து உங்களுக்கு வந்து லெபார்டரீஸ் ப்ளஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே தான் இங்கே பார்க்குறாங்க. இது போக உங்களுக்கு கிளாஸ் ரூம் காம்ப்ளெக்ஸுங்கிறது இன்னும் தனியா இருக்குது. இப்போ லெக்சரர் ஹால்ஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி இவங்க தனியா அதையும் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளாக்ஸ்ல வந்து அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெபார்டரி ஃபெசிலிட்டீஸ்ங்கிறது வச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாரி தான் எல்லா இடங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வந்து செப்பரேட்டா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்ங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து தனித்தனியா இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
டவுன்ஷிப் மாரி இருக்குது. நெறைய பிளாக்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதில இப்படி தான் வந்து இவங்க என்ஐடி திருச்சி கேம்பஸ பொறுத்தவரைக்கும் இவ்ளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஇ டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப எல்லாருமே வந்து மாணவர்கள் எல்லாமே நான் படிச்சா கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் படிப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்ஐடி திருச்சிக்குள்ள போய் நாங்க பார்த்த ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மாணவர்கள் பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அ ஐசிஇ டிபார்ட்மெண்ட் இது மாரி அவங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ரெடியா தான் படிக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் தான் நான் படிச்சா கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட்ட தவிர்த்து வேற எதுவும் போறதில்ல அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு ஐஐடி போனாலும் சரி, எந்த ஒரு என்ஐடிஸ் போனாலும் சரிங்க, பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மெயின் வந்து ட்ரிபிள் இ இருக்கும், சிவில் இருக்குதும், மெக்கானிக்கல் இருக்கும். இது போக அந்தந்த ஸ்டேட்ஸ பொறுத்து சில அ என்ன சொல்ல வருதுங்க, சில டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது மாறுபடுங்க. மத்தபடி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஐடிஸ், என்ஐடிஸ்ல அதிகப்படியான சீட் இருக்கும். வெறும் கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஜினியரிங், இசிஇ மட்டுமே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. அத தாண்டியும் நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து அங்க இருக்க தான் செய்யுங்க. ஸோ இது மாரி தான் உங்களுக்கு என்ஐடி கேம்பஸ் முழுக்க முழுக்க அது பாட்டுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருக்குதுங்க. யாரும் யாருக்காகவும் வெயிட் பண்றதெல்லாம் இல்ல. அவங்கவங்க அவங்களோட ஒர்க்ஸ்ங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், கேர்ல்ஸ் ஹாஸ்டல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்டீன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பிளாக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் பிளாக்குங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளுக்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுமே அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக அ ஹாஸ்டல்ல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் பிளாக்ஸ் எல்லாமே தனித்தனியா போயிட்டே இருக்குது. இது மாரி நெறைய ஃபெசிலிட்டீஸ் இதில வந்து இல்லாத ஃபெசிலிட்டீஸே இல்லைன்னுலாம் சொல்லலாம். கேன்டீன்ஸே ஏகப்பட்ட கேன்டீன்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் அன்னைக்கு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால வேற சில காலேஜஸ்லேருந்து வந்திருந்தாங்க. வேற சில ஸ்கூல்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறது வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து உள்ளுக்கே இது வந்து கேன்டீன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா அதாவது அவங்க காலேஜ்ல மெஸ்ஸஸும் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா, கேன்டீன்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்டால்ஸ் அந்த மாரியுமே இவங்க வந்து மெயின்டெயின் பண்றாங்க. உள்ளுக்கே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட அஞ்சப்பர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலோட கேன்டீன்ங்கிறது இருக்குது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் அங்கேயே யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மாரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அங்க போயிருந்த ஈவென்ட். பிரக்யான்னு சொல்லிட்டு ஈவென்ட். ஸோ பிரக்யான் ஈவென்ட்டோட இது வந்து நைட் ஆக்டிவிட்டீஸ் அதாவது டே ஃபுல்லா டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் டெக்னிக்கல் ஈவென்ட்ஸ் போயிட்டுருக்கும். நைட்டு ஸ்டூடண்ட்ஸ வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இந்த மாரியான கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பான் ஹால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்டர்னல் ஆடிட்டோரியம். இதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 சீட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியமா இருக்குது. ஸோ நெறைய ஒவ்வொரு நாளுமே 2லேருந்து 3 டீம்ஸ வந்து இன்வைட் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடண்ட்ஸ ரெஃப்ரெஷ் பண்றதுக்காகவும், ஸ்டூடண்ட்ஸ் என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காகவும். ஸோ இதில வந்து என்ஐடி திருச்சி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்த அ அதர் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவினிங் டைம் இதெல்லாம் கிட்டத்தட்ட அட் நைட் 9:00 10:00லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பாருங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஈவென்ட்ஸ்க்காக. இது போக 3 டே வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் டே ஃபங்ஷன்ஸ்ங்கிறது நடக்க போகுதுங்க. ஸோ இதுலயே ஆடிட்டோரியம் இது வந்து இன்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு ஏர் கண்டிஷன்ட் ஆடிட்டோரியம் அப்படின்னு கூட நம்ம வந்து இத வந்து சொல்லலாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில இந்த பிளாக் வந்திருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஜூப்ளி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் ஜூப்ளி பிளாக்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரக்யான் ஈவென்ட்டோட மெயின் ஈவென்ட்டோட எக்ஸிபிஷன், சயன்ஸ் எக்ஸிபிஷன்ங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க தான் வந்து இவங்க நடத்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த முன்னாடி பார்த்த ஆடிட்டோரியம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 கெப்பாசிட்டினா, இதுக்குள்ளேலாம் தாராளமா ஒரு 5000 டூ 6000 பீப்பிள் வந்து நீங்க வந்து என்கேஜ் பண்ணலாம். ஸோ அந்த அவ்ளோ பெரிய ஒரு ஆடிட்டோரியம். ஸோ அங்க தான் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் அவங்க வந்து எக்ஸிபிட் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ நெறைய ஸ்கூல்ஸ்லேருந்தும், நெறைய காலேஜஸ்லேருந்தும் வந்திருந்தாங்க. ஈவன் நெறைய ஈவென்ட்டே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க உள்ளுக்க போயிருந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் செப்பரேட்டா ஸ்டால் அரேஞ்ச் பண்ணி நீட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ங்கிறது
இவங்க குடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இவங்களுடைய காலேஜஸோட டிபார்ட்மெண்ட்ஸுமே சில ஸ்டால்ஸ் போட்டு அவங்களோட அ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே என்ஐடி திருச்சிய பத்தியும், அங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ பத்தியுமே குடுத்துருந்தாங்க. அதுபோக வெளிய இருந்தும் சில பேர் வந்து ஸ்டால்ஸ் போட்டு அவங்களோட டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸுமே அவங்கள வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து எக்ஸிபிட் பண்றதுக்காகவும் ரெடியாவும் இருந்தாங்க. ஸோ கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பிளஸ் வந்து ரோபோட் பேஸ்டு கம்பெனிஸ், பிளஸ் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவுட்சைடர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அ ஓரளவுக்கு எல்லாருமே வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இது வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்து இப்ப நீங்க பார்க்குற பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் பிளாக். ஸோ முக்கியமான ஒரு என்ஐடி திருச்சியிலே ஒரு முக்கியமான பிளாக்கா வந்து இதுதான் பார்க்கப்படுதுங்க. ஏன்னா, இந்த பக்கம் என்ன ஈவென்ட் வேணாலும் நடந்துகிட்டு இருக்கட்டும், பிளேஸ்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங்க்கு தனியா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப மத்த காலேஜஸ்னா இந்த 3 டேஸ் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல்னா பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது பெருசாலாம் சொல்ல முடியாது. பட் இங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேரலலா அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்குமே வந்து ஆ ரெடி ஆகி அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டே இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான விஷயங்களுமே போயிட்டு இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட்ல அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. அத பத்தின விஷயங்களையும் பின்னாடி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே இப்ப வச்சிருக்கக்கூடிய பேனர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின்ல இந்த பிரக்யான்ட் ஈவென்ட்டுக்காகவே இவங்க வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நெறைய வந்து நம்மளுக்கு வந்து டெக்கரேட்டிவா வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நெறைய காலேஜஸ் அண்ட் நெறைய ஸ்கூல்ஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸுங்கிறதும் வந்து வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு கன்டினியூஸான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரக்யான் ஈவென்ட்டுக்காக இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரக்யான் ஈவென்ட்டுக்காகவும் நெறைய ஸ்பான்சர்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பான் ஹால்க்கான என்ட்ரன்ஸ் வேவா பார்க்கப்படுது. இதில தான் நெறைய ஈவென்ட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பிளேஸ்மென்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கி அன்னைக்கு ஈவென்ட்டும் போயிட்டு இருக்குது. ப்ளஸ் பேரலலா வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில தான் நம்மளுக்கு எல்லா விதமான கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இதில மெயினா ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிளேஸ்மெண்ட்டுங்கிறப்ப நான் நெறைய காலேஜஸ்க்கு போயிருக்கோம். பட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரே மாரியான ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ண மாட்டாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்டுங்கிறப்ப அது பாயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி, ஒரே மாரியான ட்ரெஸ் தான். அதாவது இந்த பிளாக் பேண்ட், ஒயிட் ஷர்ட். அது பாயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்தா கூட வந்து அவங்க வந்து நீட்டா டை வியர் பண்ணி, ஷூ வியர் பண்ணி, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து உள்ளுக்கவே விடவே ஆரம்பிச்சாங்க. நீங்க அந்த பிளேஸ்மென்ட் பிளாக்ல முன்னாடியே ஒரு பெர்சன் நின்னு இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் உள்ளுக்க விடுறாரு. ஏன்னா, ஸ்டூடண்ட்ஸும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. அவங்களுமே அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பிளாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இத தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெக்சரர் ஹால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லோகோஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்க தான் லெக்சரர் ஹால்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க தான் வந்து கிளாஸ் ரூம்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இங்க என்ஐடி திருச்சி பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மார்னிங் மட்டும் தான் கிளாஸஸ்ங்கிறது இருக்கும். ஆஃப்டர்நூன் 1 ஆர் 2 டேஸ் வந்து லேப் மட்டும் இருக்கும். பிராக்டிகல் ஹவர்ஸ் மட்டும் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து காலேஜஸ் எல்லாமே வைண்ட் அப் ஆயிரும். அதுக்கு மேல நீங்க தனிப்பட்ட முறையில போயிட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸ்லயோ, இல்ல டெக்னிக்கல் விஷயங்களையோ நீங்களா லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனா பட் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப் டூ ஒரு 12:30 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிளாஸஸ்ங்கிறது கண்டக்ட் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் முழுக்க முழுக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆஃப்டர்நூன் செஷன் மேல எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிளப் ஆக்டிவிட்டீஸ்னா அதாவது டெக்னிக்கல் கிளப் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிளாக்குமே உள்ளுக்க போயிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிளாக் இருக்குது. லெக்சர் ஹாலுக்கு தனி பிளாக்ஸ் இருக்குங்க. ப்ளஸ் சென்டர்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்க நம்மளுக்கு வந்து பிளாக் வைஸ் போயிட்டே இருக்குது. அத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு வேங்க. ஸோ ஹாஸ்டல்ங்கிறப்ப நம்ம என்ஐடி திருச்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆவணும். இப்ப மத்த இடங்கள்ல வந்து ஹாஸ்டல்ங்கிறது ஒரு ஒரு ஹாஸ்டல் இருக்கும். காலேஜுக்கு 2 ஹாஸ்டல் இருக்கும். பட் இங்க வந்து ஹாஸ்டல பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை பாய்ஸ்க்கே ஒரு 10 ஹாஸ்டல் வரைக்கும் இருக்குதுங்க. ஒவ்வொரு ஹாஸ்டலுமே உள்ளுக்கு இன்டீரியரா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா, சில டைம் ஹாஸ்டலுக்கும் கிளாஸ் ரூம்ஸ்க்குமே நியர்பை 1 1/2 கிலோமீட்டர்ஸ், 2 கிலோமீட்டர்ஸ் வர அளவுக்குலாம் டிஸ்டன்ஸ் இருக்குது. சைக்கிள் இல்லாம அங்க ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் மதியம் வந்து ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மெஸ்ல சாப்பிட்டுட்டு போறாங்க. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் ஆஃப் தி ஹாஸ்டல்.
இப்போ இது மட்டுமே ஹாஸ்டல் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக். ஸோ ஒரு பிளாக் ஹாஸ்டலே இவ்வளோ பெருசு இருக்குன்னா, நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். அப்ப இது மாரி எத்தன ஹாஸ்டல்ஸ் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ என்ஐடி திருச்சிங்கிறது அதுதான் சம்திங் ஸ்பெஷல் தென் அதர் காலேஜஸா வந்து நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதுவுமே ஒரு ஹாஸ்டல் பிளாக்கா வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இது மாரி பாய்ஸ்க்கும், கேர்ல்ஸ்க்கும் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ். அது மாரி உள்ளுக்கே பாய்ஸ்னாலும் சரி, அதுலயும் வந்து இயர் வைஸ் ஹாஸ்டல்ஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கு செப்பரேட்டா வந்து அவங்க வந்து ஹாஸ்டல்ங்கிறது அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் ஒவ்வொரு நேம். ஒவ்வொரு ஹாஸ்டல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் எது இருக்குதோ இல்லையோ, நான் எல்லா இடங்கள்லயுமே பார்த்தது சைக்கிள் ஸ்டாண்ட் தான். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எந்த ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஈவன் ஒரு கேன்டீன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, முழுக்க முழுக்க சைக்கிள்ஸ் தான். சைக்கிள் இல்லாம அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் தி கிரவுண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மெயினா கிரிக்கெட் கிரவுண்ட் மாரி இல்லாம, இதுவுமே ஒன் ஆஃப் தி கிரவுண்ட். இங்கேயுமே சில ஈவென்ட்ஸ்லாம் நடத்துறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இது போக உள்ளுக்க வந்து அவங்க டிராவல் பண்றதுக்காக அந்த பேட்டரி கார்ஸும் ரன் ஆயிட்டே இருக்குது. அந்த பேட்டரி கார்ஸ்க்கு நீங்க வந்து சார்ஜ் பே பண்ணி தான் போற மாரி இருக்கும். இது ஹாஸ்டலுக்கு ஒரு கேட்வே. ஸோ இதுல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு வந்து மெயினா மெஸ் இருக்குது. இந்த மெஸ் வழியா தான் இந்த மெஸ்ல இருக்கக்கூடிய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் 2 பேருமே எடுத்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. ஸோ இப்படி தான் வந்து என்ஐடி திருச்சி கேம்பஸ்ங்கிறது இப்படி தான் நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க. ஸோ எல்லாருமே அங்க ஈவென்ட்ஸ்க்குமே ரெடி ஆயிட்டே தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சிய வந்து சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கோல்டன் ஜூப்ளி பிளாக்ல தான் நம்மளுக்கு மெயினா எல்லா விதமான சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ், டெக்னிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே போச்சு. ஒரு 5000 டூ 6000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேப்பபிளா இருக்கக்கூடிய ஒரு பிளாக்காவே வந்து இதுல வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுல தான் ஸ்டூடண்ட்ஸ் என்ஐடி திருச்சியோட ஸ்டூடண்ட்ஸும் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஈவெண்ட்டுக்காக வந்திருந்த மாணவர்களும் நம்மளுக்கு வந்து இங்க தான் வந்து அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ இந்த கோல்டன் ஜூப்ளி பிளாக்கோட என்ட்ரி ஹாலுங்கிறது இதுதான். ஸோ இதுக்குள்ள தான் வந்து உள்ளுக்க வந்து அவங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டால்ல அவங்க அந்தந்த ஈவெண்ட்டை சேர்ந்தவங்க அவங்கவங்கள வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுபோக சில ஸ்பான்சர் ஈவெண்ட்ஸுமே இருந்துச்சு. ஸோ அவங்களுமே அவங்களுக்கு ஒரு ஸ்டால்ஸ் குடுத்து அவங்களையுமே அவங்க எக்ஸிபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கல்பாக்கம், சென்னை கல்பாக்கம்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி ரிசோர்ஸஸ் சார்பா அவங்களோட ரிசர்ச் சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட விசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட மாடல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்க வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே என்ஐடி திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாரி ஒவ்வொரு ஸ்டால்லயுமே நெறைய விஷயங்கள் வந்து நாட் ஒன்லி என்ஐடி திருச்சி காலேஜஸ் சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்லாம, நெறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்எல்சி வந்து மெயின் ஸ்பான்சரா இருந்தாங்க இந்த ஈவென்ட்டுக்கு. ஸோ அவங்களுடைய ஸ்டால்ஸ் இது மாரி அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச்லேருந்து இது மாரி நெறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வந்து பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு பைக் கம்பெனியோட ஒரு ஸ்பான்சர் ப்ரோக்ராமா, இதில வந்து அவங்களோட கொஞ்சம் அதாவது வின்டேஜ் லெவல் பைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிருந்தாங்க. ப்ளஸ் கன்டினியூஸா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் விசிட் பண்ணாங்க என்ஐடி திருச்சிய. ஸோ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத வந்து இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாரி நீங்களுமே அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஸ்கூல்ஸ்ல இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுமே வந்து தாராளமா என்ஐடி திருச்சிய விசிட் பண்ணி, உங்களுக்கு இத வந்து ஒரு எக்ஸ்போஸரா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு என் சைட்லேருந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் நாங்க இந்த என்ஐடி திருச்சியில கவனிச்ச விஷயங்கள். உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹாஸ்டல் பிளாக்ஸ். இது மாரி நெறைய ஹாஸ்டல் பிளாக்ஸ் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் புதுசா நெறைய பில்டிங்ஸ் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஒரு 800 பிளஸ் ஏக்கர் கேம்பஸ். நல்ல நாலேட்ஜபிளான ஸ்டூடண்ட்ஸ மீட் பண்ணோம். நல்ல ஒரு ப்ராப்பரான பிளான்டு ஒரு டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மாரியான இடங்கள்ல படிக்கிறதுக்கும், மற்ற கல்லூரிகள்ல படிக்கிறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசங்கள் இருக்குது. வெறும் பிளேஸ்மெண்ட்ஸ், ஆ வெறும் விளம்பரங்கள் இத மட்டும் பார்த்து ஏமாறாம, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு கல்லூரிகள்ல நீங்க உங்க குழந்தைங்கள சேருங்க. ஸோ இந்த மாரி கன்டினியூஸான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுங்கிறவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோக்கள ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து,
ஓகே நம்ம போய் என்ஐடி திருச்சியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது மாணவர்கள் மனசில் பதிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ.